ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. எல்லா நேரமும் என்ற உண்மையை உனக்கு புரிவதற்குள் உனக்கு பல கஷ்டங்கள் வந்துவிட்டது. எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே பிள்ளையே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்க போகின்றேன். அவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. நன்றாகத்தானே எல்லாமே போய்கொண்டு இருந்தது. நன்றாகத்தானே நம்மிடம் பழகினார்கள். பின்பு நான் என்ன தவறு செய்தேன்? அவர்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை இவ்வளவு தண்டிக்கிறார்கள்? எனக்கு ஏன் துரோகம் இழைத்தார்கள்? எனக்கு துரோகம் இழைக்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் நீ அவர்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ, யார் மீது அதீத அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை தொலைத்தாயோ, அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று வருந்துகின்றாயா தங்கமே? கவலைப்படாதே. நீ செய்த மிக பெரிய தவறு எது தெரியுமா? வாழ்க்கையில் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது அதிகமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்ததுதான். இப்பொழுது அதற்கான பலனை நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய். போனது போகட்டும், விட்டுவிடு பிள்ளையே. இதற்கு மேல் உன்னை ஏமாற்ற இங்கு யாருமே இல்லை. உனக்கு எதிராக சதி செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். என் கையில் ஒப்படைத்து விடு. உண்மையான உறவுகளை நான் அடையாளம் காட்டவே நீ இத்தனை நாட்களாக முயற்சித்தேன். அது இப்பொழுதுதான் உனக்கு புரிந்தது. கடந்த கால நினைவுகள், காயங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மகிழ்ச்சியை தர போகின்றேன். உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்கி அவர்களே உன் காலில் வந்து விழுமாறு நான் செய்ய வைப்பேன். அவர்கள் அனைவருமே தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார்கள். அதுவரை பொறுமையாக இரு. காலத்திடம் ஒப்படைத்து விட்டாய். பிறகு இந்த முருகன் அப்பாவிடம் நீ சரணடைந்து விட்டாய். இனி கவலை